முருகாசரணம். நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நனிதா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ, கிவ் அவே பத்தி ரொம்ப ரொம்ப குயிக்கா ஒரு அப்டேட் மட்டும் குடுத்துட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ, நம்ம 1000 பேருக்கு கொலாப்புரி அம்மனுடைய ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து அனுப்பிச்சிட்டுருக்கோம். அ அதில வந்து போன வீடியோல, அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோல, அம் என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை போட்ட வீடியோல வந்து நான் கமெண்ட் பண்ணுங்க. டைரக்ட்டா ஃபோன் நம்பர் தரேன்னு சொல்லியிருந்தேன். அதில வந்து கிட்டத்தட்ட 1200க்கு மேல வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. 1300க்கு மேல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. 500 பேருக்கு வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கன்ட்டு. அதில வந்து அதே வீடியோல அதே வீடியோல வந்து நான் இன்னும் கொஞ்சம் பேருக்கு கூட கமெண்ட் பண்ண போறேன். ஐ மீன் ரிப்ளை பண்ண போறேன். ஃபோன் நம்பர் தரப்போறேன். ஸோ கொஞ்சம் இன்னும் நீங்க வந்து கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் சொல்லலான்னு இருக்கேன். மேபி இன்னும் சில 100 பேர்களுக்கு அதிகமாக கொடுக்கறக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது பேக்கிரவுண்ட் ஸ்டோரி என்னங்கிறது நான் வந்து ரிலவென்ட்டா இன்னொரு வீடியோல சொல்றேன். இதுல வேண்டாம். ம். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ரிப்ளை வந்தவங்க வந்து நீங்க என்ன நம்பர் சொல்லியிருக்கனோ, அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும். இப்ப இருக்கிற இந்த 1000 அனுப்பிச்சு முடிச்சுட்டு, ஒரு ஒரு 4, 5 நாள் கழிச்சு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அதே மாரி அடுத்த வீடியோ நான் எங்கிருந்து போட போறேன் தெரியுமா? இந்தியாலருந்து போட போறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ வியாழக்கிழமை காலையில வருது இல்லைங்களா? ஸோ வியாழக்கிழமை நைட்டு வந்து நான் இங்க லண்டன்லேருந்து கிளம்புறேன். கிட்டத்தட்ட 1 மாசம் ட்ரிப்பு. ஆகஸ்ட் எண்டு தான் ரிட்டர்ன் வரேன். ஸோ அடுத்த வீடியோ இந்தியாவிலேருந்து வரும். ஆ ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிறேன். உண்மையா கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ட்ராவல் பண்றதுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அப்படின்ட்டு. ஸோ அங்க வந்து என்னென்ன பிளான் எதுவுமே முடிவு பண்ணல. எல்லாம் மேல இருக்கிற அந்த ஒருத்தன் கிட்ட விட்டாச்சு. ஸோ இந்த வீடியோவுக்கு வரலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கிற மாரி இருந்தா, உங்களுடைய பக்தியை பல மடங்கு அதிகப்படுத்தக்கூடிய, உங்க வாழ்க்கைக்கு ஏதோறும் ஒரு வகையில் வந்து நம்பிக்கை தரக்கூடிய, அ உங்க வாழ்க்கைய நல்ல விதமாக மாற்றக்கூடிய பதிவுகள் மட்டுமே பார்த்துட்டு வரோம். நாங்க நெறையா சேர்ந்து இணைந்து நெறைய திருப்பணிகள் ஒண்ணா பண்ணிட்டு வரோம். ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு சேனல், மீனிங்ஃபுல்லான உங்களுக்கு வீடியோஸ் வேணும். உங்களுடைய டைம் YouTubeல ஒரு அர்த்தமுள்ளதாக நீங்க செலவு பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, தாராளமா நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அ கண்டிப்பா பின்னாடி ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. தேங்க் யூ ஸோ மச். வீடியோக்கு லைக் போட்டுக்கலாம். இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். இது மாரி ஸ்க்ரீன்ல காட்டுற இந்த திருப்புகழ் புத்தகம், வேல்மாறல் புத்தகம் இதெல்லாம் வேணும்னா, ரம்யா சகோதரிக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ ஸோ மச். இந்த வாரம் வந்து புதன்கிழமையிலேருந்து ஆஷாட நவராத்திரி உங்களுக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இத பத்தி வீடியோ போடுறதுக்கு டைம் இல்ல. ஏன்னா, அம்பாள் குடுத்த அசைன்மென்ட் அப்படி. ஆஷாட நவராத்திரி ஒட்டி நம்ம 1000 பேருக்கு வந்து கொலாப்புரி மாரியம்மனோட கொலாப்புரி அம்மனுடைய ஃபோட்டோ வந்து அனுப்புறது. இத ஒட்டி வந்தது மிகப்பெரிய விசேஷம். நம்ம சேனல் ஆரம்பிச்சு 5 வருஷம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சோம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அழகா வந்து ஆஷாட நவராத்திரி வாரத்தில எல்லாருக்கும் கையில கிடைக்கிற மாரி ஒரு இது அமைஞ்சிருக்கு. ஸோ, இது அம்பாளுடைய பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பா. ஸோ, இதில வந்து ஆஷாட நவராத்திரி அப்படின்னாலே வாராகி அம்மன். நான் வந்து 2021ல இருந்து வாராகி அம்மனுடைய பக்தை. 2021ல நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா, முன்னாடி நீங்க வந்து "வாராகிக்காரனிடம் வம்பு வைக்காதே" இந்த மாரி இதெல்லாம் போட்டிருப்பேன். சோழிங்கநல்லூர் வாராகி அம்மன் கோயில் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரைட். யூகே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும், யூகே வந்ததுக்கப்புறம் இங்க வந்து வாராகி அம்மனுக்காக தான் முத்துமாரியம்மன் கோயிலுக்காக நான் போனேன். ஸோ, இங்க நான் வந்து பார்த்து, பார்த்து ரசிக்கிற அந்த வாராகி அம்பாளோட ஃபோட்டோ தான் இப்ப நீங்க பார்த்துட்டுருக்கீங்க. இது யூகே கோயில்ல எடுத்தது. ஸோ, எனக்கு என்னன்னா, வாராகி அம்பாள் பத்தி நீங்க நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. 2020லேருந்தே பார்த்தீங்க அப்டின்னா, வாராகி அம்பாள் வெளிய தெரிய தொடங்குனாங்க ஆக்சுவலா. நெறைய பேர் கும்பிடுறது தெரியும். தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு குயிக்கானா வாராகி அம்பாள் யாரு அப்டின்னா, ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளுடைய அவர்களுடைய ஒரு அகங்கார குணத்திலிருந்து, ஒரு போர் குணத்திலிருந்து உருவாகிய படைத்தளபதி தான் வாராகி அம்பாள். ஸோ வாராகி அம்பாள் அப்படின்னாலே வந்து எதிரிகள் காணாம போயிடுவாங்க. வெற்றி நம்மளுடைய வசப்படும் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எதிரிகள் துவம்சம் பண்ணிடுவாங்க எதிரிகள அப்படின்ட்டு. எதிரிகள்னா வெளிய இருக்கிற நமக்கு பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க அந்த மாரி எதிரிகள் மட்டும் கிடையாது. ஆக்சுவலி இங்க நம்மள பொறுத்தளவுக்கும் இப்ப இவர் வந்து அ ராஜராஜ சோழன் வந்து அவரு நிஜமாவே போருக்கு போறதுக்கு முன்னாடி வந்து தஞ்சாவூர்ல பிர அ பெ பெ ஆவுடையார் கோயில்ல வந்து ஐ மீன் அ வராகி அம்பாள கும்பிட்டுட்டு தான் போவாங்க அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ராஜராஜ சோழனுக்கு வந்து அந்த மாரி ஒரு ஒரு போர்க்களத்துல கிடைக்கிற வெற்றி அப்படின்னா, அப்ப நமக்கு எங்க அப்ளிகபிள் அப்படின்னா, நமக்கு உள்ளயே நமக்கு தெரியாம இருக்கிற நம்மளுடைய
பகைவர்கள் தான் நெறையா. காமம், குரோதம் இப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம கோபம், வெறுப்பு, ஆணவம் எல்லாம். இந்த குணங்கள் எல்லாம் அழிச்சு, கர்மாவ கரைச்சு நம்மள முக்திக்கு கூட்டு போகக்கூடிய, அந்த மாரி எதிரிகளை கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடியதையும் வாராகி தான். அதே மாரி அ கண் திருஷ்டி, பில்லி, சூனியம் இந்த மாரி விஷயங்களுக்கும் வாராகி வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாவே ரியலி த பெஸ்ட். ஸோ வாராகி அம்பாளுடைய ஆற்றல், அவங்களுடைய கருணை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது 2 சம்பவம் சொல்றேன். ஒண்ணு வந்து 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மையான ஒரு சம்பவம். இன்னொன்னு வந்து இங்க யுகே கோயில்ல நடந்த சம்பவம். இந்த 2 பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும் வாராகி அம்பாள்னா யாருன்னு. ஸோ ஃபர்ஸ்ட்டு புராணத்தில நடந்தத சொல்றேன். அதுக்கப்புறம் இங்க யுகேல என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ புராணத்தில கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி, பாஸ்கர ராயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ரீவித்யா உபாசகர் இருந்தார். ஸ்ரீவித்யா உபாசனை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, தேவியுடைய அம்பாளுடைய பல ஸ்தோத்திரங்களும், மந்திரங்களும், ரகசியமான சில முறைகள் எல்லாமே சேர்ந்து வந்து வழி வழியா வந்து அப்படி அ வழி வழியா அப்படிங்கிறத விட தொடர்ந்து வருஷக்கணக்குல வந்து கடைபிடிச்சுட்டு வரும்போது, அது வந்து அவங்கள வந்து ஸ்ரீவித்யா உபாசகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு அதீத ஆற்றல் அவங்களுக்கு இருக்கும். அ அம்பாள வந்து பல பேர் நேர்ல வந்து நேருக்கு நேர் வந்து பார்த்துருக்காங்க. அவர்களுடைய பார்த்தீங்கன்னா, அவங்களோட உணர்வு, எண்ணம், அவங்க வாக்கு எல்லாத்துக்கு பின்னாடியும் அம்பாளுடைய அருள் நிறைஞ்சிருக்கும். மாரி வந்து ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணக்கூடிய பாஸ்கர் ராயர். இவர் வந்து என்னன்னா, இவர் எதுக்கு ரொம்ப பாப்புலர்னா, ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதினவர் ஆக்சுவலி. அதுக்கான அர்த்தம் எழுதினவர். பார்த்தீங்க அப்படின்னா, சவுத் இண்டியால இருந்து போக, போக, போக வந்து நார்த் வரைக்கும் ஆல் இண்டியா லெவல்ல வந்து இவருக்கு இருக்கிற ஒரு அந்த ஆற்றல் வந்து பரவலா எல்லாரும் பேசிட்டு வர்றாங்க. இதனால எப்பவுமே ஸ்பிரிச்சுவாலிட்டியா இருந்தா என்ன, இல்ல ஒரு கமர்ஷியல் பிசினஸா இருந்தா என்ன, போட்டியும் பொறாமையும் எல்லா பக்கம் இருக்கிறது நமக்கே தெரியும். ஸோ அந்த மாரி வந்து இவர் மேல வந்து பொறாமப்பட்டு அதனால நடந்த ஒரு விவாதத்துல வந்து, வாராகி அம்பாள் யாரு அப்படின்னு காட்டியிருப்பாங்க. அந்த சம்பவம் தான். ஸோ பாஸ்கர் ராயர் வந்து இவரு காசிக்கு போறாரு. அங்க வந்து இவரு புகழ் ஆல்ரெடி எல்லா பக்கம் பரவி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அங்க இருக்கிற சில மத்த உபாசகர்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? அ அவங்கலாம் வந்து ஒரு அ வேணும்னே வந்து போட்டி பொறாமையினால என்ன பண்றாங்க, இவர ஒரு வாதத்துக்கு கூப்பிடுறாங்க. அ அப்பவே வந்து ம் அ குங்குமானந்த சுவாமிகள்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவரு பார்த்தீங்கன்னா, அவரு திருநீரை எடுத்து இப்படி இட்டாரு அப்படின்னாலே வந்து அது குங்குமமா மாறிரும். அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு அம்பாள் உபாசகர். மிக அதிக ஆற்றல் உடையவர். அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு, பாஸ்கர் ராயருடைய புகழ் பத்தி அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவருடைய சக்தி பத்தியும் தெரிஞ்சிருக்கு. அத வந்து சொல்றாரு அங்க இருக்கிறவங்களுக்கு. அவர் எப்படி அப்படின்னு சொல்றாரு. பட் அந்த பொறாமையில கண்ணு மறைக்கும் இல்லைங்களா? அவங்க வந்து இல்ல இவருடைய அறிவு புலமை நாங்க சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ரீவித்யா உபாசனையிலேயே பார்த்தீங்கன்னா, நெறையா வந்து ஆழமான கருத்துக்கள், கேள்விகள்லாம் இவங்க நெறைய எடுத்து வைக்கிறாங்க. நம்ம பாஸ்கர் ராயர் வந்து அப்படியே அசால்ட்டா பதில் சொல்லிட்டு போயிறாரு. சரி, இவரு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லவும், அடுத்தது இங்க எங்க போறாங்க? லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு இவர் தானே பாஷ்யம் எழுதினாரு. அங்க போறாங்க. அதுல வந்து அம்பாளுக்கு ஒரு நாமா இருக்கு. மகா சதுஷஷ்டி கோடி யோகினி கணசேவிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அந்த நாமால இருக்கிற அந்த 64 கோடி அதான் சதுசஷ்டி கோடி அப்படின்னா 64 கோடி யோகினி. அப்படி அவ்ளோ யோகினிகள் இருக்காங்க. 64 கோடி யோகினிகள் இருக்காங்க. அவர்களுடைய பேர சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னா, இந்த கடல்ல வந்து இந்த மலை இதுல பீச்ல வந்து இதுல மணல் இருக்கு இல்லையா? எவ்வளோன்னு எண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாரி. அதான் அவரால கண்டிப்பா முடியாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு, அங்க வைக்கிறாங்க ஒரு லாக். இப்ப நீ என்ன பதில் சொல்லுவ? அப்படிங்கிற மாரி. அது மட்டும் இல்ல அப்படின்னா, வெறும் யோகினியோட பேர் மட்டும் கூட கிடையாது ஆக்சுவலி. அவர்களுடைய அமைப்பு, அவர்களுடைய அவங்களுடைய சக்தியோட தத்துவம், பிரிவுகள் இது எல்லாத்தையுமே வந்து விளக்குற மாரி அவங்க கேட்குறாங்க. அம் கண்டிப்பா இவர்னால பதில் சொல்ல முடியாது அப்படிங்கும்போது, என்ன பண்றாரு பாஸ்கர் ராயர், அங்க தான் வந்து சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வருது. அ அவருடைய உபாசிய தேவதைகள் யாருன்னா, ஸ்ரீ லலிதாம்பிகா, ஸ்ரீ வாராகி, ஸ்ரீ ராஜ ஷியாமளா. ஸோ இவங்கலாம் வந்து இந்த அம்பாள் எல்லாத்தையும் வந்து அவரு உபாசனை பண்ற தேவதைகள். அப்ப வந்து இவங்க 3 பேர்த்தையும் நெனச்சு தியானம் பண்றாரு. தியானம் பண்ணிட்டு கடகடன்னு அவருடைய 64 கோடி அந்த யோகினிகளோட பேர் மட்டும் இல்லாம, ஒவ்வொரு பேருக்கும் அந்த வேதாதாரம், ஆகமாதாரம், தந்திராதாரம், யோகினிகளோட அமைப்பு, அவங்களுடைய சக்தியோட தத்துவம் அப்படின்னு விரிவா விளக்கிட்டு இருக்காரு கடகடன்னு. என்ன நடக்குதுன்னு சுத்தி இருக்கிற யாருக்கும் ஒண்ணும் புரியலை. அப்பதான் ஆக்சுவலி என்னன்னா, அங்க இருந்த சில பேர் இத பார்த்ததாவும் உண்டு. இல்ல அங்க இருந்த குங்குமானந்தர் சுவாமிகள் பார்த்து சொன்னதாகவும்
புராணம் ஒரு மரபு உண்டு. ஸோ இது வந்து எப்படின்னா, இந்த இந்த நிகழ்வு வந்து ஸ்ரீவித்யா உபாசனையில ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆக்சுவலி. அப்போ நடந்த இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா, அ ஸ்ரீவித்யா உபாசகர் எல்லாருக்குமே வந்து வழி வழியாக வந்து சொல்லப்பட்டு வந்த நிகழ்ச்சி இது ஆக்சுவலி. ஸோ ஸோ அங்க இருந்த மன்றத்துல இருந்த பலரும் வந்து ஸ்ரீவித்யா உபாசகர்களா இருந்ததுனால, அவங்களுக்கும் அந்த பல சக்தியும், பல ஆற்றலும் வந்து அம்பாளுடைய ஆசீர்வாதம் உண்டு. அப்படிதான் அந்த இடத்துல இருந்த குங்குமானந்தர் வந்து ஒரு விஷயத்த பார்த்துருக்காரு. எப்படி வந்து பாஸ்கர் ராயர் இவ்ளோ வேகமா கடகடகடன்னு பதில் சொல்றாரு அப்படின்னா, அவருடைய தோள் மேல அப்படியே கால் மேல கால் போட்டுட்டு, அவருடைய தோள் மேல கம்பீரமா உட்கார்ந்து, அவருடைய காதுல இந்த கேள்விக்கான பதில வந்து சொல்லிட்டு இருந்தது யாரு அப்படின்னா, நம்மளுடைய இந்த வாராகி தாய் தான் வந்து அவருக்கு இந்த கேள்விக்கான பதில எடுத்து சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இத கண்கூடா நேரடியாக பார்த்தவர்கள் உண்டு. அதுல குங்குமானந்தர் சுவாமிகளும் ஒருத்தர். ஸோ அங்க இருக்கிற வந்து பல பேருக்கு இந்த காட்சிகள் கிடைச்சது அப்படிங்கிறது ஒரு மரபு. அதனால தான் வந்து காசியில வாராகி தாய்க்கு கோயில் உண்டு. ஸோ இதுலேருந்து என்ன அப்படின்னா, 2 விஷயம். நேரடியாக ஒரு பொருள் எடுத்துட்டோம் அப்படின்னா, "வாராகி காரணம் வம்பு வைக்காதே" அப்படின்னா, அந்த வீடியோ நீங்க முடிஞ்சா நீங்க பாருங்க. 21ல நான் போட்டிருப்பேன். வாராகி தெய்வத்து மேல ஒருத்தங்க உண்மையான பக்தி இருந்து, நியாயம் நம்ம கிட்ட இருந்தா அவங்கள வந்து எதிர்த்து நிக்கிறவங்க வந்து முன்னாடி நிக்கக்கூட முடியாது. ஒரு 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 வெட்டியா, வீணா ஒரு ஆர்குமென்ட் கூட பண்ண முடியாது. அப்படி துவம்சம் பண்ணிடுவா நம்ம வாராகி. அந்த மாரி ஒரு தெய்வம், இந்த வாராகி தெய்வம். ஸோ இது வந்து அது மட்டும் இல்ல. அடுத்தது 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பரிபூர்ண சரணாகதி அடைஞ்சுட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய வாக்குக்கு பின்னாடி, நம்மளுடைய எண்ணத்துக்கு பின்னாடி, நம்மளுடைய உணர்வுக்கு பின்னாடி அம்பாள் எப்பவுமே இருப்பா அப்படிங்கிற ஒரு படிப்பினை வந்து எல்லாருக்கும் வரணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு திருவிளையாடலும் நடந்தது ஆக்சுவலி. ஸோ இது வந்து இது வெறும் பாஸ்கர் ராயருக்கும் அங்க இருக்கிற சில பேருக்கு மட்டும் நடந்ததில்ல. இது வந்து ஒரு ஒரு படிப்பினையா வந்து உலக மக்கள் எல்லோருக்குமே, வாராகியோட பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. ஸோ அடுத்தது இப்ப யுகேல என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். என்னுடைய அனுபவத்துல, வாராகிய வந்து தொடர்ந்து ரொம்ப வருஷம் கும்பிட்றவங்களுக்கு பூஜை அறை காட்சிகள் எனக்கு சில ஃபோட்டோஸ்லாம் அனுப்புவாங்க பாருங்க. இந்த ஒரு 4, 5 வருஷமாவே நான் பார்த்துட்டுருக்கேன்ல. அதில வாராகி அம்பாள்து மட்டும் அப்படியே ஸ்டன்னிங்கா இருக்கும். அது இது வேற இல்ல இது இது கிடையாது. வாராகி அம்மனோட ஃபேஸ் கிடையாதுன்னு சொல்லவே முடியாது. அப்படி இருக்கும். அதேமாரி கூப்பிட்டோம்னா உடனே அது உடனே உடனே நான் இருக்கேன் இருக்கேன்னு காட்டுற ஒரு தெய்வம் வந்து வாராகி. அவ்ளோ கருணை ஆக்சுவலி. அப்படிதான் இந்த சம்பவம் நடந்தது. ஸோ நவம்பர் 30, 2025 வந்து இங்க வாராகி அம்மனுக்கும், பிரத்யங்கரா அம்மனுக்கும் வந்து ஒரு பெரிய ஹோமம் நடக்குது. இங்க யுகே கோயில்ல நடக்குது. எனக்கு உடனே வந்து இப்படி ஒரு ஹோமம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இது வருது. ஒரு போஸ்டர் பார்க்குறேன். போஸ்டர் பார்த்தோனே எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான். எந்த ஒரு மாற்று கருத்துக்குமே இடமில்லாம, ஓ! இவங்க பிரத்யங்கரா தேவிக்கும், வாராகி அம்மனுக்கும் ஹோமம் பண்றாங்களா? அப்போ அந்த இடத்துல அம்பாள் வருவாங்களே! அந்த இடத்துல அவங்க கட்டாயம் இருப்பாங்களே! அப்படிங்கிறது எனக்கு அந்த வந்து 200% நம்பினேன் நானு. நான் அந்த அம்பாள் வர்ற அந்த மொமெண்ட்ல, அந்த இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து கிளம்பி போறேன். ஒரே பாயிண்ட் தான் என் மைண்ட்ல. அம்பாள் அங்க இருப்பாங்க, நான் அங்க இருக்கணும். அதே மாரி அங்க போயிட்டு, அந்த பிரத்யங்கராக்கும் பிரத்யங்கரா தேவிக்கும், அம் வராகி அம்மாளுக்கு வந்து ஹோமம் நடக்க நடக்க பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா எனக்கு வந்து பயங்கரமா பாடி வைப்ரேட் ஆயிட்டே இருக்கு. கால்லேருந்து அப்படியே கடகடன்னு ஏறுது 2, 3 வாட்டி. நான் அப்படியே வந்து அந்த தொடையோட வந்து அப்படியே என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணி நான் வந்து கழச்சு கழச்சு விடுறேன். அது மாரி எனக்கு அதுக்கு முன்னாடியும் சரி, பின்னாடியும் சரி அந்த மாரி நடந்ததே இல்ல. அம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அங்க அம்பாள் இருக்காங்கன்னு. சரின்ட்டு எனக்கு குருக்களும் அங்க வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்றாரு. 40, 50 ஃபோட்டோ வேற எடுக்கிறேன். அப்புறம் எனக்கு அது வேற பயம். அக்னிகுண்டத்தில வருவாங்கன்னு சொல்லி தான் எடுக்க சொல்றாங்க. நம்ம வேற எடுக்கிறோம் நம்ம கையில வரலன்னா என்ன பண்றதுன்னு வேற அதுக்கு வேற பயம். எல்லாம் முடிஞ்சது. நானும் லைவ் போடுறேன். 2 1/4 மணி நேரம் லைவ் போடுறேன் ரியல் சாய் மிராக்கிள்ல. வீட்டுக்கு வந்தாச்சு. மிட் நைட். அப்ப வந்து எனக்கு, "அம்மா நீங்க அங்க இருந்தீங்கிறத நான் ஃபீல் பண்றேன். எனக்கு வந்து தயவுசெய்து என் கண்ணு முன்னாடி உங்க காட்சிய கொஞ்சம் காட்டுங்களேன்." அப்படின்னு அந்த 2 1/4 மணி நேரம் வீடியோவ ரேண்டமா நான் பாட்டுக்கு டக்கு, டக்கு, டக்குன்னு பாஸ் பண்ணிட்டே இருக்கேன். எங்கேயும் வந்த மாரி தெரியல. அப்பமா வந்து ம் எனக்கே அலுத்து போயிடுச்சு. ஒரு 10 தடவ பார்த்துட்டு விட்டேன். ஆ சரி ஓகே அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் விட்டுட்டு, அதுக்கப்புறம் திடீர்னு திரும்பியும் எனக்கு தோணுது. ஏம்மா நீங்க எனக்கு காட்சி குடுத்தீங்கன்னா, நான் கோயிலுக்கு அனுப்புனா அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா, அந்த யுகேல இந்த அட்மாஸ்பியர்லாம் அங்க இருந்த அத்தன பொருட்களும் கொண்டு வந்து, எவ்வளோ சின்சியரா, எவ்வளோ கரெக்ட்டா வந்து அந்த ஹோமத்த பண்றாங்க. நீங்க வந்து காட்சி குடுத்தீங்கன்னா, அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல. அன்னைக்கு ஹோமத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருந்திருப்பாங்க. 200 பேருக்கு வந்து இந்த ஃபோட்டோஸ் அனுப்பும்போது எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு வேண்டி வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு போயி,
திரும்பியும் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணலாம் அப்படின்னு எடுக்கிறேன். வாட்டி பாஸ் பண்றேன். இல்ல. அடுத்த வாட்டி பாஸ் பண்றேன். வந்துட்டாங்க. அப்படியே பளிச்சுன்னு கண்ணு, காது, மூக்கு, புருவம், வாய் எல்லாம் அப்படியே வந்து நிக்கிறாங்க. அப்படியே நடுங்கி போயிட்டேன். மிட் நைட்டு தனியா வேற இருக்கேன் நானு. அப்படியே சீரியஸ்லி சொல்றேன். அம்மாவ நேருக்கு நேர் பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு காட்சிய குடுத்தாங்க பாருங்க. பட்டுன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு உண்மையாவே சொல்றேன். நடுங்கி போயிட்டேன். ஃப்ரீஸ் ஆயிட்டேன் அப்படியே. அ அதுக்கப்புறம் என்ன பண்றேன், திரும்பியும் அந்த டைம் ஸ்டாம்ப் என்னன்னு பார்த்துட்டு, திரும்பியும் அங்க கொண்டு போய் வைக்கிறேன். நோ. வரவே இல்லையே! அப்ப புரிஞ்சிருச்சு எனக்கு உடனே. நான் கேட்டதுக்கு அவங்க குடுத்த காட்சி. அவங்க நினைச்சால் ஒழிய அத என்னால கண்ணால பார்த்துருக்க முடியாது அப்படின்னு எனக்கு பரிபூர்ணமா உணர்ந்துட்டேன். என்னால அத திரும்ப கொண்டு வரவே முடியல அந்த டைம்ல வச்சு. கோயிலுக்கு அனுப்பிச்சா அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. ஒரு வீடியோவும் அதுக்கு கிரியேட் பண்ணி வந்து Facebookல போட்டிருந்தாங்க. எல்லாமே இப்ப காட்டுறேன் பாருங்க. இந்த மாரி வந்து ஹோமத்தில வந்து ஒரு வாராகி அம்மன் ஃபேஸு சைட்ல வரும். அல்லது வெறும் அந்த மூக்கு மட்டும் வரும் பார்த்துருக்கேன். இப்படி கண்ணு, மூக்கு, காதுலருந்து எல்லாமே வந்திருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு காட்டுறது ஃபோட்டோ. அதுக்கப்புறம் வந்து Google இமேஜ்லேருந்து எடுத்த வராகி அம்மன் ஃபேஸ வந்து இந்த அக்னி மேலேயே வச்சு இம்போஸ் பண்ண இன்னொரு ஃபோட்டோ, அப்புறமா வீடியோ 3மே பாருங்களேன். ஸோ இது பாருங்க. இதுதான் எனக்கு அவங்க முன்னாடி கண்ல காட்டுனது. அதுக்கு மேல வந்து வாராகி அம்மாவுடைய இப்போ சும்மா Google எடுத்த ஃபோட்டோஸ் இது பண்ணியிருக்கோம். இப்ப பாருங்க. இந்த மாரி வந்து ஃபர்ஸ்ட்டு எனக்கு சைட் வியூ காட்டும்போது, இல்ல எனக்கு பளிச்சுன்னு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், இப்படி முழு உருவமா அந்த காது உட்பட வந்து அவ்வளோ ஒரு இந்த ப்ரொபோர்ஷன்லாம் அப்படியே கரெக்ட்டா இருக்கும். அக்னிகுண்டத்தில வந்து அவங்க வந்து நெனச்சா மட்டும் தான் அது அந்த காட்சிய பார்க்க முடியும். அப்படிதான் காட்டுனாங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுக்கலன்னா, இது வெளி உலகத்துக்கு சொல்ல முடியாமயே போயிருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு அவ்வளோ அழுத்தம் திருத்தமா நான் இருந்தேன் அப்படிங்கிறத காட்டுனாங்க. அம் இதுதான் அந்த கருணை. இப்ப நெனச்சாலும் எனக்கு கண் கலங்கும். நான் கேட்டோன்னே வந்தில்லம்மா, நான் கேட்டோன்னே நீ காட்டுனல அப்படி நெனச்சு நான் கண் கலங்கு பலவாட்டி கண் கலங்கியிருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு கருணை. இந்த மொமெண்ட்ல வந்து உண்மையாவே 5 வருஷமா நான் வந்து இந்த வாராகி தாயோட பக்தையா இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப பெருமைப்படுறேன். என்னோட அனுபவத்துல அப்படியே கூப்பிட்டோனே பட்டு பட்டுன்னு வர தெய்வம் வந்து வாராகி அம்பாள்ங்க. இதுவரைக்கும் நீங்க வாராகி அம்பாள் பத்தி தெரிஞ்சுக்கலன்னா, நம்ம பழைய வீடியோஸ் நீங்க பாருங்க. அம் இந்த ஆஷாட நவராத்திரிக்கு வந்து ஒண்ணே ஒண்ணு தான். அ உங்களால முடிஞ்சா, இனி எவ்வளோ நாள் எப்ப நீங்க வீடியோ பார்க்குறீங்களோ, இல்ல உங்களுக்கு டைம் இருந்தா, இல்ல அட்லீஸ்ட் 1 நாளாவது அல்லது 2 நாளாவது வந்து வாராகி மாலை எனக்கு அது ரொம்ப ஃபேவரைட். ஏன்னா, எங்க கோயில்ல வந்து அ டியூஸ்டே, ஃப்ரைடேலாம் போடுவாங்க. நான் கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. வாராகி மாலை ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சாங்ஸு. நான் முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அந்த வீடியோ லிங்க் குடுக்குறேன். எனக்கு எனக்கு புடிச்ச அந்த சாங்கோடது. அத கேளுங்க. முடிஞ்சா கூகுள் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு லிரிக்ஸ் வரும். நீங்க படிங்க. அம் இருக்கறதுலயே பெஸ்ட். நீங்க லலிதா சஹஸ்ரநாமம், சௌந்தர்ய லஹரி, அபிராமி அந்த அது எது வேணா படிக்கலாம். அதுலலாம் வந்து அம்பாளுடைய நாமா வந்திருக்கும் ஆக்சுவலி. பட் வாராகி மாலை அப்படிங்கிறது வாராகி அம்மாவுக்கே எழுதப்பட்டது. ஸோ முடிஞ்சா வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளாவது இந்த ஆஷாட நவராத்திரியில நீங்க அத படிங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச். அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.